Hello students, இப்போ நம்ம 9th standard science portionல நம்ம fluids ஓட continuations பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா மெர்க்குரி பேரோமீட்டர் பத்தி பார்த்தோம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எப்படி வந்து மெஷர் பண்றதுன்றது பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா gauge pressure and absolute pressure. So gauge pressure and absolute pressure னா என்னன்றது பார்க்க போறோம். Our daily activities are happening in the atmospheric pressure. We are so used to it that we do not even realize when tire pressure and blood pressure are measured using an instrument called gauges. ஸோ வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து நம்மளுக்கு என்ன அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் வந்து வி ஆல்சோ யூஸ் நம்ம வந்து அது நம்ம வந்து கவனிக்கிறதும் கிடையாது என்ன நடக்குது வெளியேன்றது. நம்ம வந்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியே நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் காற்று அடிப்பாங்க. அண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் எடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னா தெரியும், அந்த பம்பு மாதிரி ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அங்கே பிளட் ப்ரெஷர் செக் பிபி செக் பண்ணும் போது அந்த பம்ப் ப்ரெஷரை அழுத்திக்கிட்டே இருப்பான். ஸோ அது வந்து ப்ரெஷர் வந்து ஒரு காஜ் மெஷர்மெண்ட் இருக்கும்ல, நீங்க தெரியும்ல அந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க அது ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் அது பேர் என்னது காஜஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஷோ த ப்ரெஷர் ஓவர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ வந்து அந்த வந்து இப்போ இந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா அட்மாஸ்பியர் வெளியே என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் அப்படியே கொடுத்துட்டு தான் அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Hence, the absolute pressure is zero, referenced against a perfect vacuum, and gauge pressure is zero, reference against. So, ஒரு வந்து absolute pressure வந்து zero. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து ஜீரோ வந்து எதை வச்சுன்னா அந்த பர்ஃபெக்ட் வேக்யூமை பொறுத்து வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஜீரோ. அதே காஸ் ப்ரெஷர் இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் எடுக்கிறது டயர் பண்ணுறது எல்லாமே வந்து என்னன்னா அது ரெஃபரன்ஸ் அகவுன்ஸ் டு அட்மாஸ்பியரிக் வெளியே உனக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. For pressure higher than atmospheric, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து வெளியே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் ப்ளஸ் அந்த மெஷர்மெண்ட் அந்த மிஷினில் வர மெஷர்மெண்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணினா உனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். ஃபார் ப்ரெஷர்ஸ் வந்து லோவர் தென் வெளியே இருக்க ப்ரெஷரோட இங்கே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் கிடச்சிரும். We have seen that liquid column exert pressure. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல the liquid column exert pressure நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி so the pressure inside the sea will be more. அப்போ வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல உன்னால ஒரு ப்ரெஷர் போடும் போதே உனக்கு ப்ரெஷர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ ஒரு கடலுக்குள்ள போய் போகும்போது உன்னோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்சைட் வந்து அதிகமா இருக்கும். மோர் தென் ட்வைஸ். உன்னோட வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட உன்னோட கடலுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. Parts of our body, especially blood vessels and soft tissues, cannot withstand such high pressure. So நம்மளோட blood vesselsம் அந்த soft and tissues எல்லாமே வந்து இந்த மாதிரி high pressure வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Hence, scuba dives are always wear special suits and equipment. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ப்ரெஷர் தாங்கிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி சூட் போட்டுட்டு ஆக்சிஜன் கேஸ் போட்டுட்டு நம்ம கடலுக்குள்ளெல்லாம் டைவ் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் வந்து ஸ்கியூபான்னு சொல்லுவாங்க. ஸ்கியூபா டைவர்ஸ்லாம் அந்த மாதிரி கடலுக்குள்ளே போகிறவங்க தான் வந்து ஸ்கியூபா டைவர்ஸ்ன்னுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோட போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா பாஸ்கல்ஸ் லா என்ன பார்க்க போகிறோம். Pascal's principle is named after Blaise Pascal, 1623 to 1662, a French mathematician and physicist. The law states that the external pressure applied on the incompressed liquid is transmitted uniformly throughout the liquid. Pascal's law can be demonstrated with the help of a glass vessel having holes all over its surface. Fill it with water, push the piston, the water rushes out of the hole in the vessel with the same pressure. The force applied on the piston exerts the pressure on water. This pressure is transmitted equally throughout the liquid in all directions. The principle is applied various machines using in the daily life. ஸோ பாஸ்கல் லா வந்து பிரின்சிபல் வந்து எதை வச்சுன்னா பிளேசிஸ் பாஸ்கல்ன்றவர் தான் இந்த லாவை கண்டுபிடிச்சார். ஸோ அதனால அவர் பேரே வந்து இந்த பிரின்சிபலுக்கு வச்சுட்டாரு. ஸோ அவர் வந்து 1623 1662 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஒரு பிசிக்ஸ்ட். ஓகேவா, இவர் இந்த லா வந்து என்ன சொல்றாருன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைட் ஆன் த இன்கம்ப்ரெஸ்டு லிக்விட். ஒரு கம்ப்ரெஸ்டான லிக்விட் அதாவது மூடி வச்ச லிக்விட்ல வந்து வெளியே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து வைக்கும் போது லிக்விட் வந்து யூனிஃபார்மா எல்லாமே ஈக்குவலா சமமா வந்து லிக்விட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கல்ஸ் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்காங்க. ஓகேவா,
இந்த மாதிரி பீக்கர்ல எங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கு, இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹோல்ஸ் போட்டு நான் ஃபுல்லா வந்து வாட்டர் ரொப்பிட்டு இந்த மாதிரி காக், இது பேர் தான் என்ன சொன்னாங்கன்னா மீன் பிஸ்டன் சொல்லுவாங்க. ஸோ பிஸ்டன் இந்த மாதிரி மூடி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பிஸ்டனை வச்சு நீ லாக் பண்ணும்போது வாட்டர் வந்து கிளாஸ்குள்ள இருக்கிறதுல அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வரும். எல்லா டைரக்ஷனுமே ஒரே லெவல்ல வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஒன்னா வெளியே வரும்போது உனக்கு என்னன்னா உன்னோட ப்ரெஷர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ வெளியே இருக்க ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்த்துட்டு உனக்கு கிளாஸ் வெசல் இருக்க ஹோல் சர்ஃபேஸ்ல இருந்து தண்ணி வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் டைரக்ஷன்ல வரும். ஈக்குவலாவே சமமாவே எல்லா இடத்துலயுமே தண்ணி போகும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. The vessel with the same pressure, the force applied on the piston. So நான் எந்த ஃபோர்ஸை டக்குன்னு க்ளோஸ் பண்றேனோ அது வந்து அந்த வாட்டரை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வெளியே எடுக்கிறதுன்னு தான் முக்கியம். ஸோ அதான் லிக்விட் டைரக்ஷன். திஸ் பிரின்சிபல் அப்ளைட். இது வந்து நிறைய நம்ம டே டு டே லைஃப்லயே வந்து நிறைய மிஷின்ஸ் மூலியமா வந்து இந்த லா வந்து இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் பிரஷர். Pascal's law became the basic for one of the important machines ever developed, the hydraulic press. It consists of two cylinders of different cross-section areas. They are fitted with pistons and வந்து close cross-section areas A and small a and capital A. ஸோ வந்து இந்த பாஸ்கல்ஸ் லா பேசிக்ஸ்ல வந்து ஒரு மிஷின் வந்து டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணல, பட் ஆனால் வந்து அதோட ஐடியா ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஐடியா. இட்ஸ் கால் ஹைட்ராலிக் பிரஸ் அந்த ஐடியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் அண்ட் ஒன் சைடு வந்து பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து சின்னதாக இருக்கும். இது ரெண்டுக்குமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஒன்று இருக்கும், அதாவது ஒரு ப்ரெஷர் உள்ள தள்ளுற மாதிரி காக் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால அந்த இப்போ நம்ம எப்படி பஞ்சு வந்து உள்ள தள்ளிட்டே போனா உனக்கு அது வெளியே வரும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ப்ரெஷர் கொடுக்க தண்ணி வெளியே வரும். ஸோ இது ரெண்டு பிஸ்டன்ஸ் இருக்கு அண்ட் வந்து இதுல வந்து இது ஒன்று வந்து ஸ்மால் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஸ்மால் பிஸ்டன் வந்து ஸ்மால் ஏ அண்ட் இதுல இருக்க பிஸ்டன் வந்து கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து the object to be lifted is placed over the piston of the large cross section area capital A. The force F1 is applied on the piston of the small cross-sectional area A. The pressure P produced by the small piston is transferred equal to the large position of the P F2 at A, which is much larger than F1. So வந்து இப்போ நான் இங்க வந்து இதுக்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். என்னோட ப்ரெஷர் நான் F1ல வந்து இங்க ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஸ்மால் சிலிண்டர்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது F2க்கு என்ன வரும்னா ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸ் ஒன்றது இதுதான் ஃபோர்ஸ் ஒன். ஸோ இங்க வந்து நான் ப்ரெஷர் கொடுக்கும்போது உன்னோட மொத்த ஃபோர்ஸுமே என்னன்னா இது வந்து ரைஸ் ஆகும் மேல. ஓகேவா? ஸோ உன்னோட இங்க ப்ரெஷர் கொடுக்க எல்லா ப்ரெஷரும் உனக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். அப்படி இருக்கும். இந்த ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன் ஆஃப் த ஸ்மால் ஏரியா இஸ் கிவன் பை. ஸோ வந்து உங்களோட சின்ன ஏரியால இருந்து இந்த கிராஸ் செக்ஷன்ல இருந்து பெரிய கிராஸ் செக்ஷன் கொடுக்குற வந்து ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ப்ரெஷர் தெரியும் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? ஸோ அதனால F1 pressure is equal to force by small piston, அதாவது F1 divided by அதோட ஏரியா A1 எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த A1. இதோட pressure தான் இந்த பக்கம் போகுதுன்னு அர்த்தம். Applying Pascal's law, the pressure on larger pistons on area A will be the same on the same piston. Therefore வந்து ஸோ இங்க எவ்வளவு ப்ரெஷர் எப்படி இருக்கோ அதே அளவு தான் இங்க இருக்கும், ஒரு சேஞ்சஸுமே இருக்கா. ஸோ அதனால வந்து என்ன இருக்கும், P is equal to F2 by A2ன்னு இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா F1 by A1 is equal to F2 by A2 or வந்து F2 A1 is equal to F2 is equal to என்னன்னா force into இப்போ வந்து நான் F2 வந்து கண்டுபிடிக்கணும்னா இங்க இருந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு என்னோட மொத்த ஏரியாவும் இங்க வரும், அதனால A2 divided by A1 வரும். ஓகேவா? இது வந்து ஹைட்ராலிக் பிரஸ். Since the ratio A2 by A1 is greater than 1, இது வந்து இது வந்து 1 விட பெருசா இருக்கிறதுனால the force F2 that acts is the larger piston is greater than the force. ஸோ வந்து இந்த F2ல வர ப்ரெஷர் வந்து F1 விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ரேஷியோ வந்து A2 divided by A1. ஏன்னா இது லார்ஜர் ஏரியா, அதனால லார்ஜர் ஏரியா divided by smaller area. So acting on the smaller piston, hydraulic system working in this way are known as force multipliers. So இந்த மாதிரி ஒர்க் பண்ற பிஸ்டன்ஸ் எல்லாமே என்னன்னா force multipliers அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ராலிக் பிரஸ்ல வந்து ஸோ வந்து அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம். ஹைட்ராலிக் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் டு லிஃப்ட் 2000 kgs. ஸோ இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் பொறுத்து நமக்கு என்ன ஒரு நம்ம எக்ஸாம்பிள் தெரியுமா? நம்மளோட அது என்ன சொல்லுவாங்க, அது பேரு
ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து பொறுத்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியும்னா நம்ம ஜேசிபி தெரியும்ல உங்களுக்கு அந்த மண்ணு வாரி போடுறது ஜேசிபி. ஸோ அது வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஓகேவா. ஸோ அது இப்போ அது வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. Hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. If the vehicle sits a piston of area 0.5 meter square and a force is applied in the piston of area 0.03 meter square, what is the minimum force that must be applied to lift the vehicle? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2000 kg வந்து ஒரு பொருளை வந்து அந்த கராஜ் வெஹிக்கிள் வந்து எடுக்கிறாங்க, இது லிஃப்ட் பண்ணுது. இப்போ வந்து பிஸ்டன் ஏரியா வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பிஸ்டன் ஏரியாவுக்கு அவங்க வந்து 0.03 வந்து கொடுத்தாங்கன்னா மினிமமா எவ்வளோ இருக்கும், அந்த எவ்வளோ வெஹிக்கிளை வந்து எவ்வளோ கேஜி வெஹிக்கிளா தூக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா கவர்ட் பை த வெஹிக்கிள் வந்து A1 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 0.5 மீட்டர் ஸ்கொயர். வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து 2000 கொடுத்துட்டாங்க. விச் இன்டூ மாஸ் ஃபோர்ஸ் என்னது, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ மாஸ் வந்து 2000 kgs இன்டூ கிராவிட்டி நம்ம எப்போ எப்படி எடுப்போம் 9.8 மீட்டர் per second square. As on which force F2 is applied. So F2 வந்து அப்ளை பண்ணும்போது A2 ஒரு வேல்யூ என்னவா இருக்கு 0.03 மீட்டர் ஸ்கொயரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து given data. இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்த டேட்டா. இப்போ சொல்யூஷன் போனா நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், P1 is equal to P1 P2 வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ F1 by A1 is equal to F2 by A2. ஸோ F2 இருக்கும்போது என்ன ரிலேஷன் வரும், F1 divided by A1, அதாவது which is equal to the F1 into A2 divided by A1 தான். அது இப்படி கூட எழுதலாம், நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் வந்து 2000 into 9.8 into 0.03 divided by 0.5. இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1176 நியூட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.